हरे कृष्णा मंगला माता जी. हरे कृष्णा जय श्री माता जी. हरे कृष्णा माता जी. ம். நீங்க அது என்ன ரிமூவ் பண்ணாலும் நான் வருவேன் பாத்தீங்களா? இல்ல நான் வேணும் தான் ரிமூவ் பண்ணேன். அப்பவான்னு வரையல பார்க்கலாம் எனக்கு அப்படின்ட்டு ஐ ஃபெல்ட் எனக்கு என்னமோ மனசுக்குள்ள பட்டுது. தேங்க் யூ சோ மச் हरे மாதாஜி. कृष्णा मंगला ஹரே माता जी. ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ மாதாஜி. हरे कृष्णा. நீங்க என்ன ரிமூவ் பண்ணாலும் நான் வருவேன் பாத்தீங்களா? நான் சேர்த்து விட்டுருவேனே நான் அப்பவான்னு வரையல பார்க்கலாம் எனக்கு அப்படின்ட்டு ஐ ஃபெல்ட் என்னமோ மனசுக்குள்ள பட்டுது. தேங்க் யூ சோ மச் हरे மாதாஜி. कृष्णा मंगला ஹரே माता जी. ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ மாதாஜி. हरे कृष्णा. நீங்க என்ன ரிமூவ் பண்ணாலும் நான் வருவேன் பாத்தீங்களா? நான் சேர்த்து விட்டுருவேனே நான் அப்பவான்னு வரையல பார்க்கலாம் எனக்கு அப்படின்ட்டு ஐ ஃபெல்ட் என்னமோ மனசுக்குள்ள பட்டுது. ஹரே ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा. நீங்க என்ன ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ மாதாஜி. हरे कृष्णा माता जी. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க மாता जी. admin நீங்க எனக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கறத மாத்திரம் கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சிட முடியுமா எழுதி? ஓகே ஓகே. ஓகே. ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு 4, 5 பேர் வருவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஓகே ஓகே. புதுசா சேர்த்து ஒரு 6 பேரோ 7 பேரோ சேர்த்து விட்டுருக்கேன். வேற ஓ அவங்கதான் வந்து பக்தி சாஸ்திரி குரூப்புக்கு படிக்க வந்துட்டா. ஓ L2 படிக்காம வராதீங்க அதை முடிச்சுட்டு வாங்க கொஞ்சம் போய். யார் ஃபாஸ்டா வரான்னு பார்த்தா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கிறதுனால இங்க வந்து ஒரு 7 பேர் அனுப்பிச்சு விட்டுருக்கா. ஓகே ஸோ 7 பேர் 6 பேர் போட்டு விட்டுருக்கு ஜாயின் பண்ணியிருக்கா. ஓகே. குரூப்ல சேர்த்து விட்டுருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஹரே ஓகே. கிருஷ்ணா. நான் இது ஹரே லைவ் இது ஸ்கிரீன் தெரியுறதா மத்தேஜி? வந்துருச்சு மாता जी. வந்துருது இல்லையா? ம் உங்களுக்கு இதை காப்பி பண்ணி குரூப்ல போட முடியுமா இந்த இது? எது மாता जी அட்டெண்டன்ஸா? இல்ல அட்டெண்டன்ஸ் இல்லம்மா. இது ஆ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஆ ஷேர் யூடியூப் லிங்க் அந்த இடத்துல ஆ போட்டீங்கன்னா ஷேர்னு இருக்கு இல்லையா? அந்த ஆமா. ஷேரை காப்பி பண்ணி நம்ம குரூப்ல போடணும். இல்லாட்டி நானே போட்டுருக்கேன் எடுத்துட்டேன். நான் குரூப்லயே இல்லையே மாता जी. இப்பதான் எடுத்துட்டேன். ஓகே. சாரி சாரி நீங்க சாரி. நீங்க எடுத்துட்டேல குரூப்ல. இல்ல இல்ல நான் குரூப்ல போட்டுருவேன் இப்போ. நிச்சயமா ஆ போட்டுருவேன். ஓகே. எனக்கு நீங்க வரணும்னு மனசுக்குள்ள ஒரு இது. ம். இன்னைக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி 7 மணிக்கு கிளாஸ் ஆகிட்டா அதனால வந்துட்டேன். ஓ ஓகே. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு தனுஷரி மாதாஜிக்கு. எனக்கு வரதே அது இந்த தான் 2 வரா. கிளாஸும் கிளாஷ் ஆக கூடாதுல்ல மாता जी. இந்த கிளாஸும் கரெக்ட். நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணுவா அதுவும் பண்ணுவா. அதனால கிளாஷ் ஆகாம அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வைக்கலாம் இல்லையா? ஏன் ஒரே மாதிரி வைக்கிறா தெரியல. கரெக்ட். ஐ திங்க் நம்ம குரூப்ல போட்டேன். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் அன்பான என்னுடைய மாலை வணக்கங்கள். இஸ்கான் மங்களூரு சார்பாக உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். L2 கிளாஸ்க்கு இன்னைக்கு 3வது சாப்டர் பாதி பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக்கு. இந்த வீக்கு பாக்கி பாதியை பண்ணிடலாம். அதுக்கோசரம் அன்போட அழைக்கிறேன். கிளாஸ்க்கு போகலாம். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயரோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மாதாஜி, உமா மாதாஜி, ஹரிணிஷி மாதாஜி, நீங்க அந்த யூடியூப் லிங்கை பார்த்தேல 3rd சாப்டருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல. சாட்ல போட்டிருக்க மாता जी இல்லையா? ஓஹோ.
ஹரே கிருஷ்ணா. கிளாஸ்க்கு போகலாம். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன படித்தோம்? அர்ஜுனனின் துக்கமும் பலப்பலும் அது அவருக்கு என்ன இது இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அர்ஜுனன் பேசினாங்கிறத பற்றி தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படித்தோம். இது அது கிருஷ்ணரின் ஆன்மீக வழிமுறைகளை வழங்குவதற்கான காரணத்தை உருவாக்கியது. ஓகே. 2வது இதுல அத்தனை நேரம் வரைக்கும் பகவான் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டோம். அதுக்கு அது சுயத்தை பற்றிய அறிவை நமக்கு எல்லாருக்கும் விளக்கி அவனுடைய கேள்விக்கெல்லாம் அர்ஜுனனுடைய கேள்விக்கெல்லாம் கரெக்ட் வினாவை நமக்கு கொடுத்தார் இல்லையா? இப்போ இந்த அர்ஜுனனுக்கு ஒரு போர் வீரனாக அவரது கடமையை பற்றிய அறிவை அதுல விளக்கினார். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு போர் வீரனாக அவரது கடமையை நினைவூட்டினார். அதை செய்வதால் மகிமை மற்றும் சொர்க்கவாசஸ்தலங்கள் கிடைக்கும் என்றும் கூறினார் இல்லையா? அர்ஜுனன் ஒரு சத்திரியனாக தனது தொழில் வேலையை செய்ய தூண்டிய பிறகு கிருஷ்ணர் பின்னர் ஒரு உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்தினார். கர்மயோக அறிவியல் மேலும் மற்றும் அர்ஜுனனை தனது செயல்களின் பலன்களிலிருந்து தன்னை பிரித்து கொள்ள சொன்னார். ஓகே. அதுல இருந்து பந்தத்தை விளைவாக்கும் உருமாக்கள் கர்மாக்கள் பந்தத்தை உடைக்கும் கர்மாக்களாக மாற்றப்படும் அப்படின்னு அதையும் சொல்லி கொடுத்தாருப்போம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஆன்மீக அறிவை வளர்க்கறதுனால என்ன ஆகுது? புத்தியை அசைக்க முடியாதாக மாற்ற வேண்டும். ஆன்மீக அறிவை வளர்த்துட்டே வந்தோம்னா புத்தியை அசைக்க முடியாது. நம்மள ஒரு 50 நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்க எந்த விதமான இதுவும் நம்மள ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிறத விவரமா சொல்லி கொடுத்தார். அவர் மாறாக செயல்களின் பலன்களை பற்றுதல் கைவிட வேண்டும். அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு செயல் செஞ்சா கூட அதுக்கு பதில் என்னங்கிறத பார்க்கணும். நம்ம பகவானை நினைச்சுன்னு அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி கொடுத்தார். ஓகே. செயல்களை விட அறிவு உயர்ந்தது என்றால் இந்த போரை நடத்தும் கொடூரமான கடமையை எதுக்காக இந்த போரை செய்யணும் நம்ம அப்படின்னு அவன் மறுபடியும் அதையே ஃபீல் பண்ணியிருக்கான். அதன் முரண்பாடான அறிக்கைகளை செய்வதன் மூலம் நீங்கள் என் அறிவை குழப்புகிறீர்கள். நீங்கள் கருணை உள்ளவர் என்பது எனக்கு தெரியும். மேலும் உங்கள் விருப்பம் என்னை குழப்பமடைய செய்வது அதிலே என்னை அல்ல. எனவே தயவு செய்து என் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. இது இஸ்கான் மங்களூர்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாம்பழத்தை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தா அந்த போட்டோ மங்களூர்ல இருக்க ராதா கோவிந்தா டெம்பிள். ஓகே. பிரணம் மந்திரம் ஜெய்சிமதிஜி படிக்கிறேன்மா? படிக்கிறேன் மந்திரி. நான் முதல்ல அது இதை மொத்தம் சொல்லிடுறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எஸ் மந்திரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய. ஓகே. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரசாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. படிக்க. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं चाक्रजातं सकगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसखितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सकगणललिता श्रीविशाखान्वितां च
हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्ता नमोस्तुते सप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरे वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गो ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरदुषे नमः। गुरवे गौरचन्द्राय राधिकायै तथालये कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजङ्ग्रये नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शृण्वतां सुखद कृष्ण पुण्यश्रवणकीर्तनः गन्धस्तोके अभद्राणि विधुनोति सुकृत्सता नष्टप्रायेषु वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல 21 ஸ்லோகாஸ் படிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு 22nd இருந்து நம்ம படிக்கணும். 22nd வந்து பிரகிருதி. 22nd வந்து பிரகிருதி தானே. மாத்தி வச்சுக்கேன். हरे कृष्ण माताजी 22 படிக்கும். 22 மாதாஜி. இது 22 தானே. இது நாமே பார்த்தாஸ்தி. ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுறேன் மாதாஜி. செக் பண்ணி போது பற்றி எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. யத்யத்தாச்சரதி தான் வரணும்னு நினைக்கிறேன். यस ओके. माताजी नमे पातासी. ओके ओके. नमे पातासी कर्तव्यं त्रिषु लोकेषु किंचन ज्ञानवाप्तम् अवाप्तव्यं वर्त एव च कर्मणि. பார்த்தா 3 உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை, பெறுவதற்கும் அடைவதற்கும் எனக்கு எதுவும் இல்லை, ஆனாலும் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டு வருகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவர் சொல்ல பார்த்தா 3 உலகங்களும் நான் செய்ய வேண்டியது எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. எனக்கு எல்லாமே நான் பண்ணது, நான் பண்ணலாம் பண்ணாட்டாலும் இல்லை, பெறுவதற்கும் அடைவதற்கும் எனக்கு எதுவும் இல்லை, ஆனாலும் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டு வருகிறேன். எல்லாத்தையும் நானே உற்பத்தி பண்ணிட்டு நான் சும்மா உட்காந்துருந்தேன்னாக்கா நல்லா இருக்காது. அதனால நான் பண்ணினதுக்கு நான் கடமை, எனக்குன்னு ஒரு கடமை வச்சுட்டு நானா ஈடுபட்டு இருக்கேன். பகவானின் ரூபம் சாதாரண ஜீவராசிகளை போன்றதுதான், எல்லா மாதிரியே. அவரது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அவர் பூரணமானவர். அவரது புலன்கள் அனைத்தும் திவ்யமானவை. எந்த புலனும் பிற புலன்களது செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவை.
அவற்றை திறன்கள் எண்ணற்றவை. ஓகே, எல்லா ஐஸ்வர்யங்களும் பரமபுருஷ பகவானிடம் இருப்பதால் அவை அவை பூரண உண்மை நிலையில் இருப்பதாலும் அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. ஓகே, இந்த ஸ்லோகத்துல அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். சாஸ்திரங்கள் மீறும்படியான செயல்கள் எதையும் அவர் செய்வது இல்லை. ஓகே, இறைவன் ஏன் வேலை செய்ய வேண்டும்? படிக்கிறீங்களா மாதாஜி? நீங்களா உமா மாதாஜி லைக் பண்றீங்களா படிக்கிறதுக்கு? ஓகே, வேத இலக்கியங்கள் பரமபுருஷரின் ஐஸ்வர்யங்களை இவ்வாறு விவரிக்கின்றன. மற்ற அனைத்து கட்டுப்படுத்துபவர்களையும் கட்டுப்படுத்துபவர் பல்வேறு கிரக தலைவர்களில் சிறந்தவர். படிக்கிறாளா உமா மாதாஜி? படிக்கிறாளா? சொல்லும். ஏன் அவ குரல் எனக்கு விழல காதுல? அவ பேசுறது எனக்கு ஏன் காதுல விழ மாட்டேங்குது புரியல. ஓகேம்மா, படிமா உமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க உமா மாதாஜி, படிங்க. ஒரு நிமிஷம். இறைவன் ஹலோ கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் மாதாஜி. படிக்கட்டுங்களா? ஒரு செகண்ட். இது கரெக்டா போட்டுக்கேங்க, மாறி விடுதா? ஒரே ஒரு செகண்ட். கரெக்டா போட்டுக்கேள் மாதாஜி. கரெக்டா வந்திருக்கேன். இதுதான் வந்துதா முதல்ல இதுதான் மாதாஜி. இறைவன் ஏன் வேலை? ஓகேம்மா, சொல்லுமா, படிமா. இறைவன் ஏன் வேலை செய்ய வேண்டும்? வேத இலக்கியங்கள் பரமபுருஷரின் ஐஸ்வர்யங்களை இவ்வாறு விவரிக்கின்றன. மற்ற அனைத்து கட்டுப்படுத்துபவர்களையும் கட்டுப்படுத்துபவர் பல்வேறு கிரக தலைவர்களில் சிறந்தவர். அனைத்து உயிரினங்களுக்கும் குறிப்பிட்ட சக்திகளை வழங்குகிறது. அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுபவர். அனைத்து இயக்குனர்களின் உச்ச இயக்குனர். அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. மேலும் அவர் அனைத்து காரணங்களுக்கும் உயர்ந்த காரணம். ஒரு சாதாரண உயிரினத்தை போல் அல்லாமல் அவரது உடலுக்கும் அவரது ஆன்மாவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் பன்முக சக்திகளுடன் முழுமையானவர். அவர் அனைத்து புலன்களும் ஆழ்நிலையானவை. அவரது எந்த ஒரு புலனும் வேறு எந்த புலனின் செயலையும் செய்ய முடியும். 3 கிரக அமைப்புகளுக்குள் அவருக்கு எந்த வேலையின் பலனும் கிடைக்காததால் அவர் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. ஆயினும் துன்பப்படுபவர்களை பாதுகாக்க குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஈடுபட்டுள்ளார். உண்மையிலேயே ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர் அந்த இடத்துல போய் உட்காந்து கிருஷ்ணர் அப்படி பண்ணலன்னாக்க இவன் போர் புரிய மாட்டேன்னு அர்ஜுனன் சொல்லியிருக்கான். முன்மாதிரியா இருந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குற. துன்பப்படுபவர்களை பாதுகாக்க, அதுக்காக தான் அந்த போரே நடக்கணும்னு பண்ணி உனக்கு காப்பாத்துறதுக்கு Oh my God, இதுதான் செஞ்சிருக்கீங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுமா. ஓகே, இப்போ எடுத்துமா. எஸ்மா, 23 படிமா. யாருக்கா படிக்கிறது? இங்க படிக்கிறீங்களா உமா மாதாஜி? இல்லைன்னா ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கட்டும், நீங்க கேட்டுக்குங்க. அப்புறம் அடுத்து படிங்க. யதீயகம் ந வர்த்தேயம் சாது கர்மண்ய தந்திரிதஹ மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ. ஏனென்றால் நான் எப்போதாவது விதிக்கப்பட்ட கடமைகளை கவனமாக செய்ய தவறினால், ஓ பார்த்தா, நிச்சயமாக எல்லா மனிதர்களும் என் வழியை பின்பற்றுவார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதாவது பகவான் கிருஷ்ணருக்கான எது சட்ட திட்டங்கள்லாம் பண்ணார். ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு
சமுதாயத்தில் அமைதி இருக்க வேண்டியது அவசியம். அதனால எல்லா பண்புள்ள மனிதனும் சில குடும்ப நியதிகள் பழக்கங்கள் இருக்கணும். அதுல சட்டத்திட்டங்கள் கட்டுண்ட ஜீவன்களுக்காகவே தவிர பகவான் கிருஷ்ணருக்கானவே அல்ல. இருப்பினும் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்தி அவரை அவதரித்த காரணத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நியமங்களை கிருஷ்ணரும் பின்பற்றினார். மாபெரும் அதிகாரம் பொருந்தியவரான அவரே இக்கடமைகளை செய்யாவிடில் அவர் தானே செய்யலைன்னா மற்றவெல்லாம் எப்படி பண்ணுவா? அதனால அந்த அடிச்சோழில் பின்பற்றி பண்ணி ஒரு கிரகஸ்தர்கள் பண்ணணும். வீட்டிலும் வெளியிலும் எப்படி எல்லாம் இருக்கணும், அறக்கட்டளை எல்லாத்தையும் பகவான் கிருஷ்ணன் செஞ்சத ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு. ஓகேயா? இந்த பக்கத்துல இருக்க படத்தை பார்த்தாக்க நமக்கு தெரியும் கிருஷ்ண பகவான் தான் மேல இருக்கார். நம்மளாம் இந்த மாதிரி இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா இந்த 3 குணங்கள்ல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த 3 குணத்தால தான் நம்ம ஆட்டி படைக்கிறோம். நம்ம ஒரு பப்பட் ஷோல எப்படி நடக்கும், அதை பிடிச்சி இழுத்து அதை இதுங்கிற மாதிரி அந்த மாதிரி நமக்குள்ள இந்த பௌதிகத்துல நம்ம பந்தத்துல மாட்டிட்டு இதுல எல்லாம் பிடிச்சி பண்ணிருக்கோம். இருந்தாலும் எல்லாத்தையும் கிருஷ்ணர் கவனிச்சுட்டு தான் இருக்கார். ஓகே. ஒரு இல்லறத்தாருக்கு தேவையான அனைத்து மத கடமைகளையும் பகவான் கிருஷ்ணன் செய்து கொடுக்கிறார். சாதாரண மனிதர்கள் அவரது அடிச்சோடுகளை பின்பற்றுவதற்காக அவர் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தார். இதன் மூலம் சாமானியர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டது. பகவான் மத கொள்கைகளை நிறுவுவதற்காக அவதரித்ததால் கட்டுண்ட ஆன்மாக்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகள் ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அவற்றை பின்பற்றினார். ஓகே. எஸ் மாதாஜி, 24 படிங்க. उत्सीदेयोर् इमे लोका न कुर्यां कर्म चेतकं शङ्करस्य च कर्तास्याम् உபஹன்யாம் இமாம் பிரஜாः. நான் விதித்த செயல்களை செய்வதை நிறுத்தினால் இந்த உலகங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். மனித இனத்தின் அமைதியை குலைக்கும் கலவரத்திற்கு நானே பொறுப்பாவேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதாவது கிருஷ்ணர் தான் அவதரிக்கும் போது தானே சட்ட திட்டங்களை நிலைநிறுத்தினார். பகவானே எல்லா உயிர் வாழ்களின் தந்தையாவார். ஓகேயா? பகவான் தாமே அவதரித்து சமூகத்தை தானே அவதாரம் பண்ணிட்டு சமூகத்தை சீர்திருத்தி கொடுக்கிறார் அவர். பகவானை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் நகல் செய்ய முயலக்கூடாது, நினைவில் கொள்ள வேண்டும். சில பேர் பார்த்தாக்க நான் இதுவாக்கும், நான் கிருஷ்ணராக்கும், பகவானாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த மாதிரி பகவானை சொன்னாக்கா அவளை கூப்பிட்டு நம்ம என்ன கேட்கணும்? அவ பகவான் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கோவர்தன மலையை தூக்கி காமி அப்படின்னு சொல்லணும். என்ன அவர் பண்ண காரியங்கள்லாம் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவா பண்ணி காமிச்சிருக்கிறாள், யாராலையும் பண்ண முடியாது, பகவானால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற காரியத்தை அதை சொல்லி காமிச்சு அவெல்லாம் பொய் சுவாமியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேயா? அதாவது மலையை தூக்கியதை நாம் நகல் செய்ய முடியாது. எந்த மனிதருக்கும் இது இயலாத காரியம். அவரை நகல் செய்ய முயலாமல் உபதேசங்களை பின்பற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்துல 10th கேண்டோல உங்களுக்கு 30, 31 அந்த ஸ்லோகம் இதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கு. அதாவது வர்ணாசிரமம் என்பது சமூக குழப்பம். ஒரு சமூகத்தில் ஒழுக்கம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றப்படாத போது ஏற்படுகிறது. ஒரு மக்கள் தொகையில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான அமைதி மற்றும் அமைப்பு தடைபடுகிறது. பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி மக்களின் கௌரவத்தை மீட்டெடுக்கிறார். இறைவன் தனது அனைத்து உயிரினங்களின் தந்தையாக இருப்பதால் தனது பொறுப்பாக அவற்றை வழி நடத்த வருகிறார். ஒழுங்குமுறை கொள்கைகளை மீறப்படும் போதெல்லாம் இறைவன் அவதரித்து சமூகத்தை சரி செய்கிறார். இப்பதான் இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் எங்கத்து வரப்போறார் அப்படிங்கிறோம். நமக்கு தெரியாது எப்போ வர்றாரு எப்போ போறாருன்னு தெரியாது. இப்போ இது வந்தது, கோவிட் வந்தது. அந்த சமயத்துல எல்லாம் அவருக்கு இங்கேருந்தோ நமக்கு மருந்துன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி இந்த கோவிடுக்கு இதை போட்டுக்குங்கோ, இன்ஜெக்ஷன் பண்ணிக்குங்கோ, அதை பண்ணிக்குங்கோ அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுலாம் யாரு? எல்லாம் கிருஷ்ணர் தான். அவர் தான் இந்த மாதிரி பண்ணி அதை ஒரு மாதிரிக்கு நமக்கு இது பண்ணி நம்மள ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்தது அவர் தான். அது நமக்கு யார் மூலியமாவா தான் நடக்கும். அதுதான் கலியுகத்துல இருங்கிறது. ஓகேயா? எஸ்மா 25 படிங்க. பக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம் ததா சக்ஷர் ஸ்ரீகீஷு லோக சங்கிரகம்.
பரத வம்சத்தில் தோன்றியவனே, அறிவிலிகள் முடிவுகளின் மீது பற்று கொண்டு தங்கள் கடமைகளை செய்வது போல அறியாமைக்குரிய மக்களை நேர்வழியில் அழைத்து செல்வதற்காக பற்றின்றி செயல்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. அதாவது கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்களும் தங்களது விருப்பங்களின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படுகிறார்கள். கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவளுக்கும் மற்றவளுக்கும் அவளோட விருப்பத்தினாலதான் அவ வேறுபடுற. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது கிருஷ்ண உணர்வுக்கு உதவாத எந்த செயலையும் செய்வது இல்லை. பௌதிக செயல்களில் அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டுள்ள அறிவற்றவனை போலவே கிருஷ்ண பக்தனும் செயல்படுவதாக தோன்றலாம். ஆனால் அறிவற்றவன் அதை தனது புலனுகர்ச்சியின் திருப்திக்காக செயல்படுகிறான். கிருஷ்ண உணர்வினரோ பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்படுகிறார்கள். அவெல்லாம் பண்றது தன்னோட இதுக்காக இல்லை, நம்ம இதயத்துல இருக்கிற பரமாத்மாவுடைய திருப்திக்காக தான் அவ காரியங்கள்லாம் செய்கிறார். நம்ம ஒரு இதுல இப்போ செகண்ட் சாப்டர்ல படித்தோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து ஒரு கிளியை வாங்கி கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சி வைக்கிறான். அந்த கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு அந்த கூண்டுக்கு வந்துக்கிற சாப்பாடை கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் அந்த கூண்டை போட்டு தங்க கூண்டை வாங்கி அந்த கூண்டை கிளீன் பண்ணிட்டு அதை சரி பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த உள்ளுக்குள்ள அந்த இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லாத அது அப்படியே இதுன்னு மடிஞ்சு செத்து விடுறது. அது மாதிரி நம்மளோட இதயத்துக்குள்ள நம்மளோட எல்லாரோட இதுலயும் நம்மளோட ஆத்மாவும் இருக்கு, கூடவே பரமாத்மாவும் இருக்கிறார். அந்த பரமாத்மா நம்ம அன்னைக்கு வணக்கத்து சாப்பிட்றோம், பழம் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், லஞ்சு சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், எல்லாம் நம்ம பண்றோம். ஆனா அந்த பகவானுக்குங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல போய் பகவானுக்குன்னு கொஞ்ச நேரம் நம்ம ஒதுக்குறோமா? ஒதுக்குறது இல்லை. அதுக்கு அந்த சாப்பாடு போடணும் பகவானுக்கு. அந்த இதை போடுறது என்ன சாப்பாடு? அந்த சோலுக்கு பகவானு கூட இருக்கிற நம்ம சோல் என்ன பண்றதோ அதை பகவான் தான் பார்த்துட்டு இருக்காரு, ஆத்மாவை, இல்லையா? அதனால அந்த ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு போடணும்? நம்ம என்ன சாப்பாடு போடணும்? ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சொன்னாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு பண்ணுங்க, இல்லைன்னா 16 ரவுண்டு பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி அதை எப்படியாவது 16 ரவுண்டுக்கு வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏகாதசி டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபுல் ஃபாஸ்டிங், நெரிசல் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நான் சொல்லலை. என்னென்ன அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ்ல ஸ்பிரிச்சுவல் லைன்ல கிரகஸ்தர்களா இருந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைன்ல நம்ம பெரிய ஆளா பெருசா பண்ணி பகவானை நம்ம அடைய முடியறதுக்கு உண்டான வழியை வகுத்துக்க முடியும். ஓகேயா? அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நமக்கு வழி வகுத்துக்கு நம்ம ஆத்மாவுக்கு உண்டான சாப்பாடை நம்ம போடணும். ஓகேயா? இந்த மாதிரி இப்போ இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த ஸ்லோகாலாம் படிக்கிறீங்க மாதாஜிஸ்லாம், இதெல்லாம் ஒரு சர்வீஸ் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள்லாம் நம்ம பண்ணினோம்னாக்க பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்கார், நமக்கு அந்த இது பண்ணி கொடுப்பார். ஓகேயா? ஸோ கிருஷ்ண உணர்வோடு எப்போதும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் செயல்களிலே ஈடுபடுவான். கிருஷ்ண உணர்வின் வளர்ச்சிக்கு பாதகமான எதையும் அவன் செய்வதில்லை. அறிவற்றவன் புலன் திருப்திக்காக ஜட செயல்களில் அதிகமாக பற்று கொண்டிருப்பான். கிருஷ்ண உணர்வுடையவன் அறியாதவர்களுக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டுவது முக்கியம். அதாவது கிருஷ்ண உணர்வுல நான் ஸ்பிரிச்சுவல் நான் இதாயிட்டேன் அப்படின்னு நாம செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? அவாவா கத்துன்றதை மற்றவாளுக்கும் சொல்லி தரணும். அப்ப சொல்லி தந்தாதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமானவாளா நம்ம ஆக முடியும். அவள் கிருஷ்ணருக்கு பிடிச்சமானவள் ஆகிறது நமக்கு கத்துட்டு நம்ம முதல்ல, ஆனா நம்மள அவருக்கு பிடிக்கும். நம்ம ஒரு 10 பேருக்கு நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னாக்க நமக்கு அதனால அவர் இன்னும் நல்லாவே நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சோம் கிருஷ்ணருக்கு. ஓகேயா? அறியாதவர்களுக்கு எவ்வாறு செயல்படணும்னு சொல்லி தர்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 25 ஸ்லோகத்துல தன்னை விட உயர்ந்து தன்னை உணர்ந்தவர் கிருஷ்ணருங்கிறவர், தன்னை உணர்ந்தவர். அவருக்கு கீழே எல்லாரும் அவ்வா பண்ணி இந்த மாதிரி கிருஷ்ணரை அடையறதுக்கு சொல்றான். பற்று இல்லாமல் வேலை செய்யுங்கள், வேலையின் முடிவை கிருஷ்ணர் பார்த்துப்பார். ஆசைகளின் வேறுபாடு, கிருஷ்ணரின் புலன்களின் திருப்தி, ஒருவரின் சொந்த புலன்களின் கிருஷ்ணர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் லைன்ல இன்க்ளைன் ஆகுறதுங்கிறது ஒண்ணு, சொந்த புலன்களை திருப்தி ஆகுதுங்கிறது ஒண்ணு. ஓகே? இது அறிவற்ற நபரோட இது கிருஷ்ண பக்தியில இருக்கிறவா. ஓகே? ஆசைகள்ல 2 டைப் இருக்கு. அப்புறம் ஒரு நம்ம என்ன பண்ணாலும் மக்களை சரியான பாதையில நம்ம கரெக்டா எடுத்துன்னு போகணும். ஒரு லீடரா இருக்கிறவோம் அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு அதே மாதிரி பண்ணணும். லீடர் தப்பா ஒரு காரியங்கள்லாம் பண்ணிடணும்னா ஃபாலோவர்ஸும் அதே தான் பண்ணுவா. அதை பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்? அதான் அம்மாக்கள்லாம் குழந்தைகள்லாம் என்ன பண்றதோ அதானே அம்மாவும் பண்ணும். அம்மா என்ன பண்றாளோ அதானே குழந்தைகளும் பண்ணும்.
குழந்தைகளுக்கு என்னத்து தனியாக ஒதுக்க போகுது. அதனால அம்மாக்களாக இருக்கிறவா முதல்ல குழந்தைகளுக்கு நல்லது சொல்லித்தரத்துக்கு பழக்கம் பண்ணணும். நான் தானும் பண்ணணும். சொல்லி தந்தா மாத்திரம் போதாது. ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச்ங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து முதல்ல நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி மற்றவர்களுக்கு சொல்லித்தர முடியும் இல்லையா? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வேலையின் முடிவுகள் இணைப்புகளுடன் வேலை செய்யுங்கள். அது பகவானை நினைச்சுட்டு எல்லா காரியத்தையும் செய்யுங்க. எஸ்மா 26 படிங்க. न बुद्धिभेदं जनयेत् अज्ञानां कर्मसङ्गिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तसमाचरन्. விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்று கொண்ட அறியாமை உள்ள மனிதர்களின் மனதை குழப்பாமல் இருக்க ஒரு கற்றறிந்த நபர் அவர்களை வேலையை நிறுத்த தாண்டக்கூடாது. மாறாக பக்தி உணர்வில் உழைப்பதன் மூலம் அவர்களை எல்லா வகையான செயல்களிலும் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வின் படிப்படியான வளர்ச்சிக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேதேஷ சர்வைர் அகம் ஏவ வேத்திய அப்படின்னு அப்படின்னா என்ன? எல்லா வேத சடங்குகளோட இறுதியாகும். எல்லா சடங்குகளும் எல்லா யாகங்களும் உலக செயல்கள் எவ்வாறு நடத்துவதென விதிமுறைகளே உள்ளிட்ட வேதத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகவே. அதுக்காக தான் அதெல்லாம் பண்றது. ஓகே. ஆனா கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு புலனுகர்ச்சியை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் அந்த எல்லை வரை மட்டுமே வேதங்களை பயில்கிறார்கள். ஆனால் வேத சடங்குகளின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனுகர்ச்சியினாலும் பல நோக்கு செயல்களாலும் ஒருவன் படிப்படியாக கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்படுகிறான். கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயல்களிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக்க கூடாது. மாறாக எல்லா செயலிலும் பலனையும் கிருஷ்ணரின் சேவையில் எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஸோ கிருஷ்ண உணர்வுல வந்தாச்சுனாக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நம்ம பண்ணினா தான் மற்றவாழ்லாம் நம்மளை ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் அவருக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமானது. நம்மளையும் பிடிக்கும். நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இது. எஸ்மா 27 படிங்க. प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. அனைத்து நடவடிக்கைகளும் ஜட இயற்கையின் 3 முறைகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அறியாமையால் சூழப்பட்ட ஆத்மா தன்னை உடல் என்ற தவறான அடையாளத்தால் ஏமாற்றப்பட்டு தன்னை செயல்களை செய்பவராக நினைக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜட உணர்வில் இருப்பவன் இந்த 2 வகை இருக்கான். கிருஷ்ண உணர்வுல ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்தர் வந்து ஜட உணர்வுல. 2 வகையான மனிதர்களும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது 2 பேரும் ஒரே காரியத்தை பண்றா. இருவரும் ஒரே தளத்தில் இருப்பது போல இருக்கும் பாக்குறதுக்கு. 2 பேரும் இதுதான் பண்றா, ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணா கான்சியஸோட இருக்கிறவா பண்ற காரியமும் நார்மலா இருக்கிறவாளும் மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிறவாள் பண்ற காரியமும் ஒரே மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கும். செயலாற்றும் போது இருவரும் ஒரே தளத்தில் இருப்பது போல தோன்றும். ஜட உலகில் இருப்பவர்கள் அகங்காரத்தின் காரணத்தால் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாவா? நான் தான் செய்கிறேன், நானே செய்கிறேன் அப்படின்னு நம்பிட்டு ஈகோவோட இருப்பா. உடல் என்னும் இயந்திரம் முழு முதற் கடவுள் மேற்பார்வையினால் இயங்கும் ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது. அகங்காரத்தில் இருக்கும் அவனது அறியாமை, அது அவனோட அறியாமையின் சின்னமாகும். எல்லாமே இவனும் அதே காரியம் தான் பண்றா. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவளும் அதே காரியம் தான் பண்றா. ஆனா கிருஷ்ண உணர்வு இருக்க பகவானை நினைச்சிட்டு யாருக்கும் பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டான். தானாவே நமக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மேல எலிவேட் ஆகிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா வந்து இந்த மெட்டீரியல் பௌதிகத்தில் இருக்கிறவ அதே காரியத்தை பண்ணும்போது பப்ளிசிட்டியோட பண்ணிட்டு இருக்கா. அதுதான் அவளுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது அகங்காரத்தால் ஏற்படும் தவறான அணுகு. இது நான் எல்லாம் நான் எப்போதுமே நான் ரைட்டா தான் சொல்றேன், சரியா தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு கற்றுக் கொடுக்காத நீ அப்படிங்கிறான். இதெல்லாம் அகங்காரம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. சுக்கராச்சாரியா ஸ்டாப்ஸ் பலி மகாராஜ் டியூ டு ஈகோ. இது அகங்காரம். அந்த அகங்காரம்ங்கிறது பௌதிகத்தில் இருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இது காமிச்சிருக்கு. பலி மகாராஜே சுக்கராச்சாரியார் பலி மகாராஜை நிறுத்துகிறார். ஓகே. அப்புறம் அவர் எப்படி விடுதலையாகிறார்? சரணாகதியால் விடுதலை ஆகிறார். இதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா யாருக்காவது இந்த கதையை?
எப்படி அந்த அகங்காரத்தால அவர் பலி சரண்டர் ஆடுறார் அப்படிங்கிறதுக்கு எஸ்மா ஜெயஸ்ரீ மாதாஜி சொல்ல முடியுமா உங்களுக்கு? சிம்பிளா சொல்லலாம். பலின்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் பிரகல்நாத மகாராஜோடைய பேரன். ராஜா பலி எப்போதுமே நெறி தவறாமல் இருப்பார். நெறி தவறாமல் தான் என்ன, மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இருப்பார். ஓகே, சரியானது தான் செஞ்சுட்டு இருப்போம். அவருக்கு தேவர்கள் மேல ஆட்சி செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதனால யாகங்கள்லாம் நிறைய பண்ணார். அதனால அக்னி தேவரிடமிருந்து நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டார். இதை அக்னி தேவரிடம் வாங்கிட்டு அதை பண்ணலான்ட்டு இந்த புதிய ஆயுதங்களுடன் இந்திரலோகத்துக்கு போறார் கிளம்பி. அங்க இந்திரன் ஆட்சி நடக்குது. அங்க ஒரு பலி அங்க வர்றத பார்த்துட்டு இந்திரன் அவருடைய குரு, இந்திரனோட குரு யாரு? பிரகஸ்பதி. அவரை போய் கேட்கிறார், இந்த அவரோட புத்திமதியை கேட்கிறார். அவர் அறிவுரையின்படி இந்திரன் இந்திரலோகத்திற்கு கிளம்பி ஒளிந்து கொண்டான். இந்திரன் என்ன பண்ணா, இந்திரலோகத்துல நீ அவன் ஒளிஞ்சு கொண்டான். ஏன்னா அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, நிறைய இல்லை வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். இதனால் பலி இந்திரலோகத்தை, அதனால பலிக்கு இந்திரலோகம் கிடைச்சிடுச்சு. அதன் பின் பெரிய பலிய யாகத்தையும் செய்ய அவர் தேவர்களை விட அதிபலசாலி ஆனார். ஓகே, அதிதி தேவரோட தாய் யாரு? பலியின் அதிதிங்கிறது யாரு? தேவர்களினுடைய தாய். அவர் பலியனோட நடவடிக்கையை பார்த்துட்டு ரொம்ப கவலையாகிட்டு கணவரான காஷ்யப்ப முனிவரிடம் போய் கேட்கிறார். விஷ்ணுவிடம் செல்ல சொன்னார். விஷ்ணு சொல்றார், தாய் அதித்தியின் வேண்டுகோளின் பேரில் அவர் முன்னால் தோன்றி, நான் உன்னுடைய பிள்ளையாக பிறக்கிறேன். நான் தேவர்களை பலி மகாராஜாவிடமிருந்து காப்பாற்றுகிறேன். அம்மா அதிர்ச்சி சந்தோஷம். அந்த அம்மாக்கு என்ன இது உடனே சந்தோஷத்துல திரும்பி வந்துடுறார். கடவுள் விஷ்ணு எப்போதும் அவரது மகன் வாமணனாக தோன்றினாரோ அப்போது எல்லா தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்தினார்கள். விஷ்ணு அவர் வாமணனா தோன்றிட்டார். அப்போது எல்லாரும் வாழ்த்தினார்கள். அவரது உபநயனம் நடந்தது. அவரோட பிரகஸ்பதி தலைமையில நடந்தது. இந்திரன் அவருக்கு ஒரு குடையும், பிரம்மா அவருக்கு ஒரு கமண்டலமும், சந்திரன் கைத்தடியும், எல்லாரும் ஒருத்தரும் ஒரு அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறார். யாருக்கு? கூடலுக்கு கல்யாணத்துக்கு. 7 முனிவர்கள். அவர் எல்லாமே என்ன பண்றா, கிராஸ்னா தர்ப புல் இருக்கு இல்லையா, அது ஒரு டைப் ஆஃப் புல். அதை கொடுத்தார். பலி மகாராஜா அஸ்வமேத யாகம் செய்தார். இன்னும் அதிக சக்தி வேண்டி வாமனன் ஒரு குள்ளமான பிராமணனாக பலி மகாராஜிடம் அவன் இன்னும் யாகங்கள்லாம் பண்ணி இன்னும் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு பலி மகாராஜா பண்ணியிருக்கார். அதனால இந்த வாமனன் என்ன பண்றார், இன்னும் சக்தி கிடைக்கணும்ட்டு இது பண்ணதும் பலி மகாராஜரின் அப்ப இவர் குள்ளமான பிராமணர், ஒரு பிராமணனாக பலி மகாராஜரின் அரண்மனையை அடைந்தார். ஓகே, அங்கு இருந்த முனிவர்களும் அரசர்களும் வாமனரின் முக தேஜஸை பார்த்து வியந்து போனார்கள். பலி மகாராஜ் வாமனரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நீ வந்திருக்கே குள்ளமா ஒரு மனுஷன் நிக்கிறது, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு எனக்கு 3 அடி நிலம் கொடுப்பா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நான் பேரரசன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கிறேன். நீ கிராமங்கள், பசுக்கள், தங்கம், எது வேணுமுக்கள், உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். வாமனர் சிரித்து கொண்டே, எனக்கு 3 அடி நிலம் மட்டும் போறோம் அப்படிங்கிறார். பலி மகாராஜா, நான் உனக்கு 3 அடி நிலம் தருகிறேன் என்று வாக்களித்தார். ஆனால் சுக்கராச்சாரியார்ங்கிறது யாரு? பலி மகாராஜாவின் குரு. அவர் சொன்னார், நீ பண்ணாதே, வந்திருக்கிறது அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் பகவான் தான், நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுகோளை நிராகரித்தார். அவர் பலி மகாராஜா வாமனருக்கு தான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், நான் அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் தரேன்னு சொல்லிட்டு அதை நான் நிறைவேற்றுவேன் என்றார். பலி மகாராஜா யாகங்களை முடித்து வாமனருக்கு 3 அடி நிலத்தை அடிக்க முற்பட்டார். வாமனர் 1 அடி நிலத்தை அடைந்தவுடன் தன்னை பெரிதாக்கி கொண்டார். 1 அடி 3 அடி தானே கேட்டார், 1 அடி வச்ச உடனே என்னாச்சு, தன்னை உடம்பை பெருசாக்கி விட்டார். இந்த உலகத்தை தன்னுடைய ஒரே அடியை கடந்தார். வாமனன் மிகவும் பெரிய அளவில் வளர்ந்ததால் ஆகாயம் அவரது தலைக்கு கிரீடம் போல் ஆனது. அவர் மேலும் வளர்ந்த போது ஆகாயம், நட்சத்திரம் எல்லாம் அவர் கழுத்துக்கு ஆபரணமானது. இன்னும் பெரிதாக வளர்ந்த போது கலாக்சியா, அதாவது ஆகாயம், நட்சத்திரம் எல்லாம் என்ன இருந்தது, ஆகாய நட்சத்திரம் எல்லாம் அவரது இடுப்பிற்கு ஆபரணமாக ஒட்டியாரம் சொல்வாரு, அது மாதிரி ஆபரணமாச்சு. மேலும் வளர்ந்து அவைகள் அவரது காலின் அணிகள் நாச்சு. இன்னும் மேல வளர்ந்து போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் அவரோட காலுக்கு அணிகள் நாடு. அவர் 2வது அடி தூக்கி வைக்கும் போது, இதெல்லாம் 1 அடிக்கு நடந்த இல்ல, 2வது அடியில எல்லா கிரகங்களையும் கடந்தார். அவர் பலி
பலி சக்கரவர்த்தியிடம் கேட்டார். பலி சக்கரவர்த்தி அவர் பலி சக்கரவர்த்தியிடம் கேட்டார். பலி சக்கரவர்த்தி அவரிடம் சரணடைந்தார். வாமனர் அவரை ஆசீர்வதித்தார். அதாவது இந்த கிருஷ்ண பகவானுக்கு இந்த கதையிலிருந்து நமக்கு அவரை பாதாள உலகத்திற்கு சென்று வாழுமாறு கூறினார். நான் உன்னுடைய பாதாள உலகத்திற்கு காவலனாக இருப்பேன், நீ என்னை எப்போதும் தரிசித்துக் கொண்டிருக்கலாம் என்றார். தேவர் புகழ் பூக்களை கொண்டு வாமனரை அர்ச்சித்தார். அவர்கள் பலி மகாராஜின் உண்மையான பக்தியை பாராட்டினார். அவர் உண்மையான பக்தியோட இருக்கார். ஆனாலும் இந்த மெட்டீரியல் பௌதீக உலகத்துல இருந்து ஈகோ, அந்த அகங்காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கதையை நம்ம சொல்றோம். அதே மாதிரி இதுல இருந்து நம்ம என்ன கண்டுக்கலாம், அவர் பகவான் வந்து அவரோட பியூர் டிவோட்டியா இருந்தாலும் நீ பண்ணாதேன்னு சொன்னா கூட குரு அவருடைய சுக்கராச்சாரியர் சொல்லி கொடுக்குறாரு குரு, அப்பவும் கேட்காது பண்ணா பகவான் வந்து உனக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி பெருசா போயிட்டே இருக்கார். அவருக்கு என்ன பண்ணதுன்னே தண்டனை கொடுக்கல, பெருசா போயிட்டு இருக்கச்சு அவரால் என்ன பண்ணுறதுன்னு பகவான் தான் தெரிஞ்சுக்கிட்டு சரணடைஞ்சிட்டார். அதனால நம்மளாம் இப்ப என்ன பண்ணணும், பகவானை வந்து நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நாம ஜபம் சொல்லிட்டு இருந்தோம்னாலே நமக்கு அது பகவானை நடையிடுங்க. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவரே கவனிச்சுப்பார். அவர்கிட்ட சரண் அடைஞ்சுக்கிறது மட்டும்தான் நமக்கு நம்மளோட வேலை. ஓகேயா? இந்த கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதை, இந்த சாப்டருக்கு ஏற்ற கதை இது. பொய்யான அகங்காரத்தின் செல்வாக்கின் கீழ் ஜட உணர்வு உள்ள ஒருவன் தான் அனைத்தையும் செய்பவனாக நினைக்கிறான் இல்லையா? அந்த அகங்காரம் ஈகோ இருக்கிறதுனால என்ன ஆகுது, நான் தான் பண்றேன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அறியாமை அவரது மொத்த மற்றும் நுட்பமான உடல்கள் பரம இறைவனின் மேற்பார்வையில் ஜட இயற்கையால் உருவாக்கப்படுகின்றன. எல்லாம் பரமனோட மேற்பார்வை பகவானோட இதுல தான் நடக்கிறது. அவரது அறியாமையின் அறிகுறியான அவரது செயல்களுக்கான அனைத்து புகழையும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவரது உடல் மற்றும் மன செயல்பாடுகள் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. புலன் திருப்திக்காக தனது புலன்களை நீண்ட காலமாக துஷ்பிரயோகம் செய்ததால் பொய்யான அகங்காரத்தால் குழப்பமடைந்தார். கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை மறந்து விடுகிறார். கிருஷ்ணரோட நமக்கு இருக்கிற நிச்சயமான உறவு அதுதான் நமக்கு எட்டாந்தல். நம்மளோட எப்போதுமே பர்மனண்டா இருக்க போறது கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற உறவை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் இது. பௌதிகத்துல நம்ம இருந்து பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைன்ல நம்ம இன்க்ளைன் ஆனோம். ஓகேயா? எஸ்மா 28 படிங்க. தத்வித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோஹ குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. பலம் பொருந்திய புயங்களை உடையவனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவன் இணைக்க வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய பாயிண்ட். அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜட புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்றில்லாதவனாகி விடுகிறான். தனது வாழ்க்கை பகவானின் உயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அவ்விளைவுகளில் கடவுளின் கருணையாக கருதுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய 3 நிலைகளில் பூரண உண்மையை அறிபவன் பரமனுடனான தனது உறவில் உண்மை நிலையும் அறிந்திருப்பதால் தத்துவவித் என்று அழைக்கப்படுகிறான். இந்த இடத்துல வருதுல தத்துவவித் முதல்ல ஸ்டார்டிங்ல வருது இல்லையா, தத்துவவித்னு அதனால சொல்றோம். அந்த தத்துவவித்னா என்ன? தத்துவவித்னா பூரண சத்தியத்தை அறிந்தவன், முழுமையான உண்மை அறிந்தவன், முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் ஒரு பகுதி என்பதை அறிவார். பகவானுக்கு பக்தி சேவை செய்வதில் தனது செயல்பாடுகளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிவார். கிருஷ்ணரின் செயல்களில் ஈடுபடுபவர் இயற்கையாகவே ஜட செயல்களில் பற்றற்றவராகிறார். இந்த தத்துவத்வித் என்பது பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் அம்சங்களை பற்றி அறிந்தவர். தத்துவத்தினை யாரை சொல்லலாம்? பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான். அவர் பரமனுடன் தனது உண்மை நிலை உதவியும் அறிவார். எஸ்மா 29 படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரகிருதே குண சம்மூடாஹ சஜ்ஜந்தி குண கர்மஷு தான்ன கிருஷ்ணவிதோ வந்தான் கிருஷ்ணவின்ன விசாலயேத். ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர்
லௌகீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையர் ஆகின்றனர். குறைவான அறிவுடன் செய்யப்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலைபெற செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. பிரகிருதிகே அப்படின்னா பொருள் இயற்கையின் முறைகளால் ஸ்முடாக மாயையால் சூழப்பட்டு சஞ்சந்தே எண்ணுகின்றார்கள். குணகர்மசு செயல்களின் விளைவுகளுக்கு தான் அவை அகிருஷ்ண விதக அறிவு இல்லாதவர்கள், மந்தான் அறிவு இல்லாதவர்கள், கிருஷ்ண விருத்து அறிவு உள்ளவர்கள், ந விசாலையே அமைதி இழக்கக்கூடியது. ஸோ வேர்ட் பை வேர்டு மீனிங்கும் சேர்த்து நம்ம டெக்ஸ்ட் புக்கு பகவத்கீதாவில் பார்த்து மீனிங்ஸையும் படிச்சுட்டு பொருளுரையும் படித்து அதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்துருக்கலையே அதையும் படிச்சேன்னாக்க பற்பட்டியும் படிக்கணும். படிச்சிங்கன்னா நல்ல கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதிக உடல் உணர்வில் இருப்பவர் மந்தன், சோம்பேறி என்று அழைக்கப்படுகிறார். உடல் உணர்வுல அவர் ஆன்மீக ஆன்மாவை அறியாதவர். மற்றவர்களுடன் உடல் ரீதியான தொடர்புகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். சமூக பணி, தேசியவாதம் மற்றும் பொதுநலம் போன்ற எப்போதும் பொருள் ரீதியாக பிஸியாக இருப்பார். ஆன்மீக உணர்தல் ஒரு கட்டுக்கதை என்று நினைக்கிறேன். எனவே கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லை. ஆன்மீக வாழ்க்கையில் ஞானம் பெற்றவர்கள் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது, அவற்றின் நேரத்தை வீணாக்க கூடாது என்று இறைவன் கூறுகிறார். ஓகே, எஸ் மக்காட்டி படி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. மயி சர்வாணி கர்மாணி சந்நியாஸ்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஜ்வ விகதஜ்வரஹ. எனவே அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனின் ஆசைகள் இன்றி உரிமை உணர்வையும் மன தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக. ஹரே கிருஷ்ணா. அதாவது அத்தியாத்ம சேதாஸ் என்பவர் முழுமையான கிருஷ்ண பக்தி கொண்டவர். ஓகே. நிராசை என்றால் எஜமானனின் கட்டளைப்படி செயல்பட வேண்டும், ஆனால் பலனை எதிர்பார்க்க கூடாது. நிர்மாமா, எதற்கும் உரிமை கோரக்கூடாது. மிகஜ்வாரா, கடுமையான உத்தரவை நிறைவேற்றுவதில் தயக்கத்தை காய்ச்சலான மனநிலையோடு அல்லது சோம்பலோ இல்லாமல் தூக்கி எறிய வேண்டும். இது ஒருமுறை விடுதலை பாதைக்கு இட்டு செல்லும். எப்போதுமே இதுல இருந்து நம்ம இந்த இதுல இல்லாம விலகி வந்தாக்க நமக்கு விடுதலை பாதைக்கு கடமைகள் சொந்தம் கொண்டாமல், விதிக்கப்பட்ட கடமைகள் சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்றப்பட வேண்டும். கடவுளின் கட்டளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. அவன் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். முழுமுதற் கடவுள் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். எனவே சுயநோக்கம் ஏதுமின்றி பரமாத்மாவை முழுமையாக சார்ந்திருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவன் அத்தியாத்ம சேதஸ் என்று அழைக்கப்படுகிறான். ஓகே, கிருஷ்ண உணர்வுல முதல் இதில் இருக்கிறதுல முதல் அத்தியாத்ம சேதாஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது டீட்டெயில்டாக படிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ 30ல் பகவத்கீதை சரண்டரிங் எல்லாத்தையுமே பகவானுக்குன்னு சரண்டர் பண்ணிடணும். இப்போ ஃப்ரீ ஃப்ரம் லெத்தார்ஜி, சோம்பல் விட்டு விலகணும். நம்ம இப்போ படித்ததே தான் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். வித் நோ கிளைம் ஆஃப் ப்ராப்பர் ப்ரொப்ரியேட்டர்ஷிப். நான் எதுக்கும் நான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வித்தவுட் டிசையர்ஸ் ஃபார் ப்ராஃபிட், நமக்கு லாபம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி அப்படி பௌதிகத்தில் இருக்கிறத அதை உபயோகப்படுத்தக்கூடாது. வித் ஃபுல் நாலேஜ் ஆஃப் மீ, என்னை பற்றி கம்ப்ளீட்டாக இதை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து கற்றுக்கிறோம். 31 படிங்க. ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாஹ ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தோ முச்யந்தே தேவி கர்மபிஹி. யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெற இறைவனின் நித்திய கட்டளைகளில் நம்பிக்கை வைப்பது மிகவும் முக்கியம். ஓகேயா, பகவானுக்கு நம்ம பண்ட காரியத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இது வைக்கணும், நம்பிக்கைன்னா என்ன, ட்ரஸ்ட் இருக்கணும். அத்தகைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சாதாரண மனிதன் கூட விடுதலை பெற முடியும். நம்ம எல்லாம் இப்போ என்ன பண்ணணும், அது மாதிரி நம்பிக்கை வைக்கணும்னா பகவான் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நம்ம அன்னன்னைக்கு ஒரு ரவுண்டு சாண்டிங் பண்ணணும் மினிமம்.
ஒரு ரவுண்டு, அதை 16 ரவுண்டு வரைக்கும் எப்படியாவது கொண்டு போகணும். அப்பதான் தீட்சையாகி நம்ம இதுல எலிவேட் ஆகி நம்ம ஒவ்வொரு லெவலா நம்ம போக முடியும். ஓகேயா? கிருஷ்ண உணர்வில் தொடக்கத்தில் ஒருவன் இறைவனின் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றாமல் முதல்ல ஸ்டார்டிங்ல நம்மளாம் இப்போ இருக்கோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால இருக்க முடியும். பரவாயில்ல, ஏதோ பண்ண ஆரம்பிச்சது நம்ம முதல்ல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்திலேருந்து ஆரம்பிப்போம். இந்த கொள்கையின் மீது விருப்பு கொள்ளவில்லை, தோல்வியை கருத்தில் கொள்ளாமல் உண்மையாக செயல்படணும். நிச்சயமாக தூய கிருஷ்ண உணர்வின் நிலைக்கு உயர்த்தப்படுவார். பல தத்துவ ஞானிகள் கிருஷ்ணரின் நம்பிக்கை இல்லாமல் பகவத்கீதையின் கருத்துக்களை எழுதுகிறார்கள். பயனுள்ள செயல்களில் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஒருபோதும் விடுபட மாட்டார்கள். இந்த மாதிரி பயனுள்ள செயல்களை தான் பண்ணணும். அதை பற்றி தப்பா போய் சொல்லி பண்றா இல்லையா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் அடிமைத்தனத்துலேருந்து விடுபடணும். பகவான் மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்ம சின்சியரா கிருஷ்ணா கான்சியஸ்ல வரணும். அப்போது அவர்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பகவான் பார்த்துட்டு வருவார்களே. எஸ்மா 32 படிங்க. ஏபேதத்அப்யசூயந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஞான விமூடாம் தான் வெத்தி நஷ்டான் அசேதசஹ. ஆனால் யார் ஒருவன் பொறாமையினால் இந்த அறிவுரைகளை அவமதித்து அவற்றை முறையாக பின்பற்ற தவறுகிறானோ அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக, முட்டாளாக, பக்குவம் அடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டமடைந்தவனாக கருதப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் இருப்பதன் தவறு இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது அதுல இல்லைங்கிறதுனால என்ன தப்புங்கிறது சொல்றான். உயர் ஆளுநரின் ஆணையை மீறி நடப்பவனுக்கு எவ்வாறு தண்டனை அளிக்கப்படுகிறதோ அதே போல புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஆணையை மீறுபவர்களுக்கும் தண்டனை உண்டு. அவ்வாறு கீழ்ப்படியாத மனிதன் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தனது சூரியமான இதயத்தினால் தன்னை பற்றியும் பரபிரம்மனை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் அறிவதில்லை. எனவே வாழ்வின் பக்குவ நிலையை அடைய அவனுக்கு கதியே இல்லை. இது நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும். இதுக்கும் சம்பந்தம் இருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இந்த இதில் பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நானும் தான் ஒரு 6 மாசமா கிருஷ்ண உணர்வில் இருக்குன்னு சொல்லியிருக்கா. நான் மட்டுக்கும் ப்ராக்டிஸ் ஜபங்கள்லாம் பண்ணுறேன் 16 ரவுண்டு. இருந்தாலும் எனக்கு இன்னும் கஷ்டம் வந்துட்டே இருக்கு. ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கேன் கிருஷ்ணா அப்படின்னு வேண்டிக்கணும் இல்லையா? அப்போ வேண்டினதுக்கு அதுக்கு ஏன் நமக்கு மேலே மேலே கஷ்டங்கள் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கா சொல்ல முடியுமா? நம்ம பக்குவம் அடைய மாதாஜி. ஓகே, பக்குவம் அடையணும். ஓகே, நமக்கு இப்ப இந்த நம்ம பகவான் மூலியமா பண்றதெல்லாம், நம்ம இந்த ஜென்மத்துல பண்றதெல்லாம் நமக்கு அதெல்லாம் அசெட். நமக்கு அடுத்த ஜென்மத்துக்கு அது உபயோகப்படும். ஆனா நம்ம போன ஜென்மத்துல பண்ண பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்களை இந்த ஜென்மத்துல நீ கிருஷ்ண உணர்வுல வந்தாலும் வராட்டாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? அது புக்கிலையும் வர்ற நம்ம பாடத்திலையும் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இப்ப நம்ம கஷ்டப்படுறோம். கிருஷ்ண உணர்வு வந்தாச்சு, 1 வருஷம் ஆச்சு, 3 வருஷமா நானும் இப்படி இருக்கிறேன். எனக்கு விதுங்கள் எப்படி விடிவு வரும், எல்லாத்துக்கும் வேதுக்கு வரும். ஆனா நமக்கு மனசு நிம்மதியா இருக்கு இல்லையா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதுல, அந்த இதை வச்சு சந்தோஷப்பட்டு அந்த கஷ்டத்தை மீறி நம்ம இருக்கணும். அதனால போன ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்துல அதனால்தான் பாவங்கள் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். பாவங்கள் பண்ணக்கூடாது இந்த ஜென்மத்தில். அது பண்ணா நமக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு எடுத்து அதுக்கு கேரி ஓவர் ஆயிடும். நமக்கு இந்த வம்பே வேண்டாம், அடுத்த ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டான்னா நம்ம கிருஷ்ண உணர்வு கண்டினியூஸா எலிவேட் ஆகி போயிட்டே இருக்கணும் அந்த மேல. ஓகே, இந்த போதனைகளை புறக்கணித்து அவற்றை தொடர்ந்து பின்பற்றாதவர்கள் அனைத்து அறிவையும் இழந்தவர்கள் ஆகிறார்கள். முட்டாள்களாகவும் முழுமைக்கான முயற்சிகள் அழிந்து போனவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். அதனால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ப்ரேயர் பண்றது, ஜபம் பண்றதெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்குவோம். அதுக்காக நமக்கு ரொம்ப நிம்மதி கிடைச்சிருப்பதா கிடைக்காது. நம்ம அந்த கஷ்டங்கள் அப்படியே தான் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் நம்மள இது பக்குவப்படுத்துறதுக்கு இதை பண்ணிக்கணும். ஓகே, எஸ்மா 33 படிங்க. சத்ருஷம் சேஷ்டதி ஸ்வஸ்யாஹ பிரகிருதே ஞானவான் அபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. ஒவ்வொருவரும் முக்குணங்களிலிருந்து பெறப்பட்ட இயற்கையே பின்பற்றுவதால் அறிவு சார்ந்த ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகிறான். அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா. இங்க இந்த படம் பிக்சர்ல போட்டுருக்கு இல்லையா, 4 தினசு இது இருக்கு.
இல்லையா? ஒன்று பிராமணர், வேதங்கள்லாம் படிச்சிருவா. ரெண்டாவது சத்திரியன், அப்புறம் மூணாவது சத்திரியன், சூத்ரன், இன்னொன்னு வைசியன், இல்லையா? இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை பண்ணுவோம் அப்படிங்கிறார். தன் சொந்த இயல்புக்கு ஏற்ற நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி. இப்ப நான் வேதம் படிக்கிறேன் அப்படின்னு சூத்ரனால பண்ணா அவனால வேதங்கள் படிக்கிறதுக்கு பண்ண முடியாது. பட் ஆனா இப்ப கலியுகத்துல எல்லாமே மாறிட்டு வருது. அவங்களும் இப்போ கத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ண முடியும். அதனால பண்ண முடியாதுங்கிறது இல்லை. அதெல்லாம் அந்த இது பிரகாரம் பண்ணினாக்க நல்லா இருக்கும். சத்திரியனான நீ, உனக்கு போர் புரியறது தான் உனக்கு வேலை. நீ போர் புரியாம இருந்தா தான் உன்னை என்னன்னு சொல்ல போறா உன்னை எல்லாரும், நீ ஒரு டர்போக்கு, நீ பயந்தாங்குடி, நீ போர் புரிய மாட்டேன்னு உன்னை எல்லாரும் கேலி செய்வா. நீ போர் புரிஞ்சு அந்த மாதிரி இருந்தாக்கா உனக்கு பரவாயில்லையா? இல்லைன்னாக்கா நீ அதுல மாண்டு செத்து போயிட்டேன்னாக்க நீ நேர என்னத்துக்கு கொல்லோக்கடம் வந்துட போற. அது உனக்கு உஸ்தியா? எது நீயாவே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு. அதனால அறிவு இல்லாம இருக்காது அப்படிங்கிறதுக்கும் அந்த பாயிண்ட்டும் அதுலயும் சேர்ந்துக்கிறது. ஓகேயா? எஸ்மா 34 படிங்க. इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्नवशम् आगच्छेतौ यस्य परिपन्थिनौ. புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. அத்தகைய விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் விடக்கூடாது. ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்களாகும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் தனது தொழிற்கடமைகளை விட்டுவிடக்கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை திடீரென்று விட்டுவிட்டு பேரழிவில் யோகியாகவோ ஆன்மீகியாகவோ செயற்கையாக ஆவதற்கும் எவரும் முயற்சி செய்யக்கூடாது. தனது நிலையிலேயே இருந்து கிருஷ்ண உணர்வை உயர்ந்த பயிற்சியின் மூலம் அடைய முயல்வது சிறந்ததாகும். இவ்விதமாக கிருஷ்ணருடைய மாயையின் பிணைப்பிலிருந்து விடுபடலாம். கிருஷ்ணர்கிட்ட நம்ம என்ன பண்றோம்? அதனால நம்ம ஒரு இதா போறேன், நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிசிக்கலா உடனே மொட்டை இதை பண்ணிட்டு கமண்டல் கையில எடுத்துட்டு ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டேன்னா நீ சன்னியாசி ஆகிட முடியாது. ஐம்புலன்களையும் அடக்க கத்துக்கணும். புலன்கள் மற்றும் அவற்றின் பொருள்கள் அதை தெரியாம பற்றுதல் எல்லாத்தையும் மற்றும் வெறுப்பையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் சில கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கொள்கையில கண்ட்ரோல் பண்ணி நீ வரலனாக்க சுய உணர்வின் பாதையில் தடை கற்கள். அது பண்ணலைனாக்கா உன்னால பூரண சன்னியாசி ஆக முடியாது. ஓகே. கட்டுப்பாடற்ற புலன் இன்பமே பௌதிக சிறையில் இருப்பதற்கு காரணம், ஒரு பௌதிக சிறை இருப்புக்கு காரணம். ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட சாஸ்திரங்களின் விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றுபவர்கள் புலன்களின் பொருள்களால் சிக்கிக் கொள்வதில்லை. அந்த விதிகள் மற்றும் விதிமுறைகளை பற்றி கொள்ளாமல் ஒருவர் அவற்றை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் விதிமுறைகளின் கீழ் புலன் திருப்தியை பயிற்சி செய்வதும் ஒருவரை வழி தவற செய்ய வழிவகுக்கும். ராஜபாதைகளில் கூட எப்போதும் விபத்துக்கான வாய்ப்பு இருப்பது போல எல்லா வகையான புலன் பற்றுதல்களில் இருந்தும் விலகுவதன் முழு நோக்கமும் இறுதியில் கிருஷ்ண உணர்வின் தளத்தில் நிலை பெறுவதாகும். ஓகேயா? அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த இதுல எல்லா சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கிறபடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். புலன்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, 35 படிங்கம்மா. श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मास्वनुष्ठिता स्वधर्मे नितनं श्रेयः परधर्मो भयावகः. பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும். நமக்கு கொடுத்துருக்கிற கடமையை நம்ம செஞ்சுட்டு இருந்தா உனக்கு அர்ஜுனனுக்கு என்ன இப்போ இது அவனை வச்சே எக்ஸாம்பிள் வச்சுட்டே நமக்கு பகவத்கீதை ஃபுல்லுமே இப்படிதான் போறது இல்லையா? அதனால அவனுக்கு கொடுத்த கடமை என்ன? சத்திரியனா இருந்துட்டு உனக்கு விதிக்கப்பட்ட கடமை போர் புரியணும். நீ போர் புரியலைன்னா தான் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அது மாதிரி நீ பண்ணாம உனக்குன்னு விதிக்கப்பட்ட பண்ணாம தன் கடமையை செய்யும் போது ஏற்படும் அழிவு சிறந்தது. ஏனென்றால் பிறருடைய பாதையை பின்பற்றுவது ஆபத்தானது. ஒரு சத்திரியனுக்கு அஹிம்சை கொள்கைகளை பின்பற்றும் ஒரு பிராமணரை பின்பற்றுவதை விட வன்முறை விதிகளை பின்பற்றி தோற்கடிக்கப்படுவது நல்லது.
ஒவ்வொருவரும் தனது இதயத்தை படிப்படியாக தூய்மைப்படுத்த வேண்டும், திடீர் என்று அல்ல. இருப்பினும் ஒருவர் ஜட இயற்கையின் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெறும் போது அவர் ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் எதையும் மற்றும் அனைத்தையும் செய்ய முடியும். கிருஷ்ண உணர்வில் அந்த முழுமையான நிலையில் சத்திரியன் ஒரு பிராமணனாக செயல்படலாம் அல்லது ஒரு பிராமணன் ஒரு சத்திரியனாக செயல்படலாம். ஆன்மீக நிலையில் ஜட உலகின் வேறுபாடுகள் பொருந்தாது. உதாரணமாக, விஸ்வாமித்திரர் முதலில் ஒரு சத்திரியராக இருந்தார், ஆனால் பின்னர் அவர் ஒரு பிராமணனாக செயல்பட்டார். அதே சமயம் பரசுராமர் ஒரு பிராமணனாக இருந்தார், ஆனால் பின்னர் அவர் ஒரு சத்திரியனாக செயல்பட்டார். ஓகேயா? நீங்க எதுல இருக்கேங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, நீங்க அது எதுல இருந்துட்டு அந்த இதையே பண்ணணும். விஸ்வாமித்திரர் முதல்ல சத்திரியனா இருந்துட்டு பிராமணனா செயல்பட்டார். அதே மாதிரி பரசுராமர் முதல்ல பிராமணா இருந்துட்டு சத்திரியனாக செயல்பட்டார். அதிக நிலையில் இருப்பதால் அவர்கள் அவ்வாறு செய்ய முடியும். அவளை ஏன் அப்படி பண்ண முடியுது? இதுல ஸ்பிரிச்சுவல் எண்ட்ல நல்ல எலிவேட்டட் பொசிஷன்லாம் அவள்லாம் இருந்து அதனால வளர் பண்ணும். ஆனால் ஒருவர் ஜடத்தளத்தில் இருக்கும் வரை, இந்த பௌதிகத்துல பந்தப்பட்டு நம்ம செஞ்சிருவரே ஜட இயற்கையின் குணங்களின்படி தன் கடமைகளை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு கிருஷ்ண உணர்வின் முழு உணர்வையும் கொண்டிருக்க வேண்டும். ஓகேயா? ஸோ அடுத்து இந்த லாஸ்ட் 36 43 வரைக்கும் அந்த 7 ஸ்லோகம் அர்ஜுனனின் முக்கியமான கேள்வியை கேட்கிறான். அதுல 34 கேட்ட பிறகு ஒரு உறுதியாக நினைக்கலாம், ஆம், இன்று முதல் நான் என் கடமையை சீராக செய்வேன், என் பற்றுதலையும் வெறுப்பையும் கட்டுப்படுத்துவேன், நான் சாஸ்திரப்படி மட்டுமே செயல்படுவேன். இருப்பினும் இத்தகைய உடனடி உத்வேகங்கள் காலப்போக்கில் கடைபிடிக்க கடினமாக இருக்கலாம் என்று அனுபவம் வாய்ந்த போதனைகள் கூறுகின்றன. ஓகேயா? அர்ஜுனன் யதார்த்தத்தை உணர்ந்து பெறுவரும் கேள்வி அந்த மாதிரி நான் இன்னைக்காச்சு நிறைய கேட்டாச்சு. மாதாஜி சொல்லியிருக்கா, அவங்களுக்கு கொடுத்த கடமைகளை பண்ணுன்னு சொல்லியிருக்கா, பண்ணணும், சின்சியரா பண்ணணும் அப்படின்னு அரைச்சி பண்ணலாம். ஆனா அது எல்லாரும் சொல்றதை வச்சு பண்ண முடியாது, கடைபிடிக்க கடினமா இருக்கும். ஆனா அர்ஜுனன் அதை வச்சுதான் ஒரு கேள்வி கேட்கறான். இப்ப என்ன கேள்வி கேட்கறான் பார்க்கலாமா? எஸ்மா, 36 படிங்க. அர்ஜுன உவாச்ச அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிஷ்யன்னபி வாஷ்ணேய பலாத் இவ நியோஜிதः. அர்ஜுனன் கூறினான், விஷ்ணு குலத்தவரே, விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் துன்பப்படுகிறான்? ஹரே கிருஷ்ணா. ஒரு உயிரினம் பொருள் சிருஷ்டியுடன் தொடர்பு கொள்ளும் போது காதல் காமமாக மாறுகிறது. இதை நல்லா கவனிச்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு உயிரினம் பொருள் சிருஷ்டியுடன் தொடர்பு கொள்ளும் போது காதல் காமமாக மாறுகிறது. காதல் காமமா மாறுறதுன்னா என்ன ஆச்சு? காமமா மாறுது, காமம் நிறைவேறாத போது கோபம் வந்துடும் இல்லையா? புளியோட போய் பால்ல பக்கத்துல புளிய ஒரு டிராப் விட்டுட்டு வச்சுக்கோங்க, என்ன போகும்? அந்த தயிர் பால் வேஸ்டா போகும். திருப்தியற்ற காமம் கோபமாக மாறுகிறது. கோபம் மாயையாக மாறுகிறது. மாயை பொருள் இருப்பை தொடர்கிறது. காமம் என்பது ஜட உலகில் உயிரினத்தை சிக்க வைக்கும் மிகப்பெரிய எதிரி. கோபம் என்பது அறியாமையின் முறையின் வெளிப்பாடு. எனவே பேரார்வம் அறியாமையின் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்ட வாழ்க்கை மற்றும் செயல்பாட்டின் மூலம் நல்வழிக்கு உயர்த்தப்பட்டால் ஆன்மீக பற்றுதலால் கோபத்தின் சீரழிவிலிருந்து ஒருவரை காப்பாற்ற முடியும். ஓகே? காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நம் எதிரிகளுக்கு பதிலாக நம் நண்பர்களாகி விடுகிறார்கள். ஓகேயா? அதாவது எக்ஸாம்பிள், இலங்கை எரிக்கும் அனுமான், அதை ஞாபகம் வச்சுக்குவோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? காமம் ஜட உலகுல அதுலதான் நம்ம மாட்டின்னு விடுறோம். அது அந்த காமம் நிறைவேறாத போது என்ன ஆகுது? நமக்கு கோபமா போயிடுது. அந்த கோபம் வந்ததுனாக்க அறிவு கட்டி நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிடுறோம். அந்த அறியாமை நிலைக்கு தள்ளப்படுறது. அதனால என்ன பண்ணுவோம்? ஆன்மீக பற்றுதலால் கோபத்தின் சீரழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். ஆன்மீகத்துல பற்றுதல் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இம்மிடியேட்டா சாண்டிங் ஆரம்பிக்கணும். So 37 படிங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச
काम एष क्रोध एष रजो गुणसमुद्भवः மகாதனு மகா பாப்மா வித்யேனம் இக வைரினம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுத்துமித்து இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதியாகும். காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிட முடியும். கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டாங்க அதெல்லாம் இதாயிடும். கிருஷ்ணருக்காகவே விரும்பினால் வேறு எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால் அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்தி விட முடியும். ராமபிரான் சிறந்த சேவகராக அனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார். இங்கு பகவத்கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் வலியுறுத்துகிறார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றனர். ஓகேயா? அந்த எக்ஸாம்பிள் வச்சிருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். 38 படிங்கம்மா. பூமேனாவ்ரியதே பக்திர்யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ரதோ கர்ப்பஸ்ததாபேனேனமாவ்ருதம். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர் வாழிகளும் மறைக்கப்பட்டு உள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது நம்ம 18 days கோர்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. தூமேன புகையால், ஆவிரியத்தே மறைக்கப்படுவது, பகினி நெருப்பு, யதா போலவே, ஆதர்ஷ கண்ணாடி, மலேன தூசியால், ச மேலும், யதா போலவே, உள்பேன கருப்பையால், ஆவிருத்த மறைக்கப்படுவது, கர்ப்ப கரு, ததா அதே போல, தேன இந்த காமத்தால், இதம் இது ஆவிருத்தம் மறைக்கப்படுகிறது. ஓகேயா? எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும், நெருப்பு புகை இருக்கிறத அங்க நெருப்பு இருக்கிறத விட புகை தான் தெரியும் நமக்கு. கண்ணாடி அது மறைக்கப்படுது. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தூசி விழுந்துட்டுனா கண்ணாடி பார்க்க முடியாது. அதே மாதிரி கருப்பையாலும் மறைக்கப்படுதோ அதே மாதிரி காமத்தின் பல்வேறு நிலைகளால் உயிர் வாழ்களும் மறைக்கப்பட்டுள்ளன. ஓகே. ஆத்மா தனது கிருஷ்ண உணர்வை சிறிதளவு வெளிக்காட்டும் நிலை புகையினால் மூடப்பட்டிருக்க நெருப்பை போன்றதாகும். நெருப்பின்றி புகை இல்லை என்ற போதிலும் ஆரம்ப நிலையில் நெருப்பை காண முடிவதில்லை. இந்நிலை கிருஷ்ண உணர்வின் ஆரம்ப நிலையை போன்றதாகும். கண்ணாடியில் உள்ள தூசியானது பற்பல ஆன்மீக வழிகளினால் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்தும் அந்த முறையினை குறிக்கிறது. இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பதே மிகச்சிறந்த வழிமுறையாகும். கருப்பையில் இருந்த குழந்தை அசையக்கூட முடியாதபடி இருப்பதால் கருப்பையால் மூடப்பட்ட கருவின் உதாரணம் கதியற்ற நிலையை குறிப்பிட்டதாகும். நம்மளாம் கதியற்ற நிலையில இருக்கிறோம். அதனால நம்ம சாண்டிங் பண்ணி பகவான் எழுதுங்கணும். இது போன்ற வாழ்க்கையை மரங்களின் வாழ்க்கையுடனும் ஒப்பிடலாம். மரங்களும் உயிர் வாழ்களே, ஆனால் அளவு கடந்த காமத்தின் காரணத்தால் அந்த ஜீவன்கள் ஏறக்குறைய முற்றிலும் உணர்வற்ற இத்தகு வாழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தூசி பிடிந்த கண்ணாடி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒப்பிடப்படுகின்றன. புகையினால் மறைக்கப்பட்டுள்ள நெருப்பு மனிதனுடன் ஒப்பிடப்படுகிறது. மனித உடலின் ஜீவன் தனது கிருஷ்ண உறவை சற்று புதுப்பித்துக் கொள்ளலாம். அதில் முன்னேற்றம் கண்டால் ஆன்மீக வாழ்வெனும் நெருப்பினை தூண்ட முடியும். நெருப்பை மூடும் புகையினை சரியாக கையாளுவதன் மூலம் நெருப்பை கொழுந்துவிட்டு எரிய செய்யலாம். எனவே ஜட வாழ்க்கை எனும் பிழைப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இம்மனித பிறவி ஜீவனுக்கு கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பாகும். இத்தகைய மனித வாழ்வில் திறன்மிகு வழிகாட்டியின் மீது கீழ் கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்து கொள்வதன் மூலம் காமம் எனப்படும் எதிரியை வெல்ல முடியும். ஓகேயா? அதனால இதை வெல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ண உணர்வுகள் வந்துடணும். கண்ணாடி மூடி இருக்கிற புகை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. பலவும் உயிரினங்கள் காமத்தின் வெவ்வேறு அளவுகளால் மூடப்பட்டிருக்கிறது.
இதுக்குதான் கிருஷ்ண உணர்வின் ஆரம்பம் ஆன்மீக முறைகளால் சுத்தப்படுத்தலாம், அறிவு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதுல இந்த கருப்பையால் மூடப்பட்டிருக்கிறது. எதுக்கு? அறிவு கம்ப்ளீட்டா முழுமையாக மூடப்பட்டுள்ளதுக்கு எக்ஸாம்பிள் அது. ஓகே. உயிர்வாழின் தெளிவற்ற தூய உணர்வை மறைக்கும் 3 நிலைகள் உள்ளன. இந்த மூடுதல் என்பது நெருப்பில் புகை, கண்ணாடியில் உள்ள தூசி, கருவை பற்றிய கருப்பை. ஏன் நான் இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, இந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இதுதான். ஓகேயா? இதை கொஞ்சம் நல்லா தரவா வச்சுக்கோங்க. கருப்பை போன்ற பல்வேறு வெளிப்பாடுகளின் கீழ் காமம் மட்டுமே. காமம் புகையுடன் ஒப்பிடப்படுகிறது. உயிருள்ள தீப்பொறியில் நெருப்பை சிறிது உணர முடியும். உயிருள்ள தீப்பொறியில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சோண்டு ஒரு ஸ்பார்க்கில் போய் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உயிர் வாழி தனது கிருஷ்ண உணர்வை சிறிது வெளிப்படுத்தும் போதும் அவரது புகையால் மூடப்பட்ட நெருப்புடன் ஒப்பிடலாம். புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு அவசியம் என்றாலும் ஆரம்ப கட்டத்தில் நெருப்பின் வெளிப்படையான வெளிப்பாடு இல்லை. இந்த நிலை கிருஷ்ண உணர்வில் தொடக்கத்தை போன்றது. கண்ணாடியில் உள்ள தூசி அப்படிங்கிறது அது எதுக்கு? இது இந்த இதுல எல்லா குவிஸ்லயும் வரும், கொஸ்டின் ஆன்சர்ஸ்லயும் இதுக்கு காமம், கண்ணாடியில் அதாவது இது நெருப்புல இருக்கிற புகை, கண்ணாடியில் உள்ள தூசி கருப்பையால் இருக்குது. ஓகே. கண்ணாடியில் உள்ள தூசி என்பது பல ஆன்மீக முறைகள் மூலம் மனம் என்ற கண்ணாடியை சுத்தப்படுத்தும் செயல்முறையை குறிக்கிறது. சிறந்த செயல்முறை இறைவனின் புனித நாமங்களை உச்சரிப்பதாகும். கருப்பையால் போடப்பட்ட கரு என்பது ஒரு உதவியற்ற நிலையை விளக்கும் ஒரு ஒப்புமை. ஏனென்றால் கருப்பையில் உள்ள குழந்தை மிகவும் உதவியற்றதாக இருக்கிறது. அவரது அசையக்கூட முடியாதுங்க. இந்த வாழ்க்கை நிலையை மரங்களின் நிலைக்கு ஒப்பிடலாம். மரங்களும் உயிர்கள் தான், ஆனால் அவை காமத்தின் ஒரு பெரிய வெளிப்பாட்டால் வாழ்க்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அவை கிட்டத்தட்ட அனைத்து உணர்வுகளையும் இழந்துவிட்டன. ஓகே. எஸ் 39 படிங்க. ஆவருதம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேனானலேன ச. இவ்வாறாக அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தி அடையாததும் நெருப்பு போன்று எரிவதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. எந்த நெருப்புறால் நெருப்பை அழிக்க முடியாது. இது அதே மாதிரி எந்த புலன் இன்பத்தாலும் காமத்தை திருப்திப்படுத்த முடியாது. ஓகேயா? அதுதான் இது எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நிபந்தனைக்குற்ற ஆன்மாவின் உடலில் எதிரி வெவ்வேறு மூலோபாய நிலைகளை கைப்பற்றியுள்ளார். புலன்களின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் மனமே மையமாக இருக்கிறது. எனவே புலன்களை பற்றி நாம் ஜஸ்ட் 1 மினிட் யாரும் பெல் அடிக்கிறேன். 1 மினிட் பிளீஸ். எனவே புலன்களை பற்றி நாம் கேட்கும் போது மனம் பொதுவாக புலன் திருப்திக்கான அனைத்து யோசனைகளின் தேக்கமாக மாறும். மற்றும் இதன் விளைவாக மனமும் புலன்களும் காமத்தின் களஞ்சியங்களாகின்றன. அடுத்ததாக புலனாய்வுத்துறை இத்தகைய காம நாட்டங்களின் மூலதனமாகிறது. நுண்ணறிவு என்பது ஆவிய ஆன்மாவின் உடனடி பக்கத்து வீட்டுக்காரர். காம நுண்ணறிவு ஆவிய ஆன்மாவை தவறான அகங்காரத்தை பெறுவதற்கும் பொருளுடன் தன்னை அடையாளப்படுத்துவதற்கும் இதனால் மனம் மற்றும் புலன்களுடன் செல்வாக்கு செலுத்துகிறது. ஆவி ஆன்மா பௌதிக உணர்வுகளை அனுபவிப்பதற்கு அடிமையாகி உண்மையான மகிழ்ச்சி என்று தவறாக நினைக்கிறது. எஸ் 40 படிங்க. இந்திரியாணி மனோ புத்திர் அஸ்யாவேஷ்டானம் உச்யதே ஏதைர் விமுகயத் ஏஷ ஞானம் ஆவருத்ய தேகினம்
புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. அவரை குழப்பத்துல ஆழ்த்தி விடுறது இல்லையா? 3 பொருள்களால் ஆன இந்த உடலுடன் தன்னை அடையாளம் காணக்கூடியவனும், இவ்வுடலிலிருந்து தோன்றியவர்களை உறவினர்கள் என்று கருதுபவனும், பிறந்த நிலத்தை வந்தனைக்கு உரியதாக எண்ணுபவனும், உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காமல் நீராடுவதற்காக மட்டும் புண்ணிய தலங்களுக்கு செல்பவனும் ஒரு கழுதையை போன்றோ பசுவை போன்றோ கருதப்பட வேண்டியவன் ஆவான். ஓகே, ஸோ இது பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அடுத்த பேஜில். ஓகே, இது முன்னாடியே படிச்சிருக்கோம், நம்ம செகண்ட் சாப்டர்லேயே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஐம்புலன்களை நம்ம அடக்க கற்றுக்கணும். அந்த ஐம்புலன்களை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், கண்ணை வந்து நல்ல இது பகவத்கீதை, பாகவதம் போன்ற புஸ்தகங்களை படிக்க யூஸ் பண்ணிக்கணும். மூக்கு வந்து பகவானுக்கு பண்ணுற பிரசாதத்தையும் அவருக்கு பண்ண வாசனை திரவியங்களையும் அந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணிக்கணும். காது நல்ல இதெல்லாம் கேட்கணும், ஸ்மரணம் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி அந்த 5த்தையும் கண்ட்ரோல் பண்ணி யாராலும் புலன்கள் சென்சஸ்னா என்ன புலன்கள், அதை வந்து மைண்டு மனசால நம்ம புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி மைண்டை கண்ட்ரோல் பண்ணினா நம்ம அதுதான் நம்ம செல்ஃப், நம்ம ஆத்மாவானது நல்ல சீராக நிலையில போக முடியும். ஓகே, இதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இங்கே அலைப்பாயை விட்டுட்டோம்னா அந்த 5 புலன்களையும் மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புத்திசாலித்தனத்தை வச்சு நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேயா? காமம் அமரும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் காமம் உட்கார்ந்துருக்கும்? மனம், மனசுல இருக்கும், புத்தி அண்ட் ஆன்மா. ஓகே, எதிரியை எப்படி வெல்றதுக்கு, எப்படி வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இது 41 படிக்கலாமா? தஸ்மாத் த்வம் இந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹீனம் ஞான விஞ்ஞான நாசனம். எனவே பரத குலத்தோரின் தலைசிறந்த அர்ஜுனா, புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் தன்னுணர்வையும் அழிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக. ஹரே கிருஷ்ணா. தன்னுணர்வுக்கான உந்துதலையும் ஆத்ம ஞானத்தையும் அழிக்கக்கூடிய காமம் எனப்படும் மிகப்பெரிய பாவகரமான விரோதியை வெற்றி கொள்வதற்கு ஒருவன் தனது புலன்களை ஆரம்பத்திலேயே நெறிப்படுத்த வேண்டும். அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார். பகவான் தான் அல்லாதவற்றிலிருந்து தன்னை பிரித்தெறிதல். வேறு விதமாக கூறினால் ஆத்மா என்பது உடலை குறிப்பதில்லை என்பதை அறிய வேண்டும். நம்ம உடல் வேற, ஆத்மாங்கிறது வேற. அந்த ஆத்மாங்கிறது இங்க இருக்கு, நம்ம உடம்புல ஒரு அந்த என்ஜினுக்குள்ள வந்து உட்காந்துருக்கு. அந்த என்ஜின் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆத்மா கிளம்பி போயிடும் வேற இடத்துக்கு, இல்லையா? என்பதை அறிதல் ஞானம் எனப்படும். ஆத்மாவினுடைய உண்மை நிலையும் பரமாத்மாவுடன் அவனது உறவியும் பற்றிய விசேஷ அறிவு விஞ்ஞானம் எனப்படும். ஓகே, ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் மிக ரகசியமானதும் மனித அறிவிற்கு எட்டாததும் ஆகும். ஆனால் அத்தகைய ஞானமும் விஞ்ஞானமும் அவற்றின் பலதரப்பட்ட கருத்துக்களுடன் பகவானால் விளக்கப்படும் போது அவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவை பற்றிய அத்தகு பொதுவான ஞானத்தையும் விசேஷ ஞானத்தையும் பகவத்கீதை நமக்கு வழங்குகிறது. ஜீவாத்மாக்கள் இறைவனின் அம்சம் என்பதால் அவர்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அந்த உணர்வே கிருஷ்ண உணர்வு எனப்படும். கிருஷ்ண உணர்வுனா என்ன? ஜீவாத்மாவா ஆத்மா இறைவனின் அம்சம். ஜீவாத்மாக்கள் இறைவனோட அம்சம், அதனால அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு எனப்படும். எனவே வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ண உணர்வினை பயின்று அதன் மூலம் முழுமையான கிருஷ்ண பக்தனாகி அதற்கேற்ப செயல்பட வேண்டும். ஓகேயா? எஸ் மன்னா, 41 படிங்க. 41 படிச்சிட்டோம் மாதாஜி. இதை படிச்சிட்டீங்களா? சாரி. தன்னை உணர்தல் மற்றும் தன்னை பற்றிய குறிப்பிட்ட அறிவுக்கான வேட்கையை அழிக்கும் மிகப்பெரிய பாவ எதிரியான காமத்தை அடக்க ஆரம்பத்திலிருந்தே புலன்களை ஒழுங்குபடுத்துமாறு அர்ஜுனனுக்கு பகவான் அர்ச்சுகிறார். அர்ஜுனனால தன்னோட மனசை அடக்கவே முடியல. அதுக்கு என்ன சொல்றான்?
வீசும் காற்றை கூட புயலை கூட நான் அடக்கிடுவேன், ஆனா என்னோட மனசு அலைப்பாயிருது, அதை அடக்க முடியலைங்கிறான். அதுக்கு தான் பகவான் சொல்றார், எல்லாத்தையும் புயல் சின்ன இதுலேருந்தே நீங்க புலன்களை அடக்க கற்றுக்கோங்க. கத்துட்டேன்னாக்க இது அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நமக்கு கொடுக்குற அறிவுரையும் ஆச்சு பகவான் தேர்ந்து. ஓகே, காமத்தை எப்படி வெல்வது? பக்தி தொண்டின் ஒழுக்கம் ஒழுங்குமுறை கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் தாமதமாக தொடங்குபவர்கள் கூட கடவுளை நேசிப்பதாக மாற முடியும். நம்மளா இத்தனை நாளாக பகவத்கீதையும் பாகவதெல்லாம் படிச்சது இல்லை, இருந்தா கூட நம்ம படிச்சதுல ஒன்றும் தெரியாது அப்படின்னாலும் இருந்தாலும் நீ வந்து ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா படிக்கிறதுக்கு சாண்டிங் பண்ணுறதுக்கு பகவத்கீதை கிளாஸ்லாம் அட்டன் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பகவான் கிருஷ்ணர் பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். ஓகே, 42 படிங்கம்மா. இந்திரியாணி பராண்யாகோர் இந்திரியேத்ய பரம் மனஹ மனதஸ்து பரா புத்தியோ புத்தி பரதஸ்து ஸ்வஹா. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை, மனம் புலன்களை விட உயர்ந்தது, புத்தி மனதை விடவும் உயர்ந்தது, மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன். ஹரே கிருஷ்ணா. புலன்கள் உடலுக்குள் ஒதுக்கப்பட்ட காமத்தின் செயல்பாடுகளுக்கு வெவ்வேறு வழிகள். எனவே கிருஷ்ண உணர்வில் அமைதியாக இருக்கும் உடலை விட புலன்கள் மேலானவை. கிருஷ்ண உணர்வில் ஆன்மா பரமபுருஷ பகவானுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஓகே, கிருஷ்ண உணர்வுக்கு ஏன் வரணும்னு சொல்றோம்? பரமபுருஷ பகவானோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, உடல் செயல்பாடு என்பது புலன்களின் செயல்பாடு. உடல் செயலற்ற தன்மை புலன்களை நிறுத்துகிறது. ஆனால் மனம் சுறுசுறுப்பாக இருப்பதால் உடல் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருந்தாலும் கனவு காணும் போது மனம் செயல்படும் புத்தியின் உறுதி மனதிற்கு மேலே உள்ளது. புத்திக்கு மேலே ஆன்மா சரியானது. ஆன்மா பரமாத்மாவுடன் நேரடியாக ஈடுபட்டிருந்தால் இயற்கையாகவே மற்ற எல்லா துணைகளும், அதாவது புத்தி மனம் மற்றும் புலன்கள் தானாகவே ஈடுபடும். எனவே புத்திசாலித்தனத்துடன் ஆன்மாவின் அரசியலமைப்பு நிலையை நேரடியாக புரிந்து கொள்வது கிருஷ்ணா கான்சியஸில் ஈடுபடும்போது மனது முழு பிரச்சனைக்கும் தீர்வாகும். ஒரு நியோஃபைட் ஆன்மீகவாதி பொதுவாக புலன்களின் பொருள்களிலிருந்து விலகி இருக்க அறிவுறுத்தப்படுகிறார். ஆனால் அது ஒரு புறம் இருக்க பரமபுருஷ பகவானிடம் சரணடைவதன் மூலம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலமும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மனதை பலப்படுத்த வேண்டும். புலன்களில் மிகவும் வலிமையாக இருந்தாலும் கோரைப்பற்கள் முறிந்த பாம்புகளை போன்றது. ஓகே, புலன்கள் வலிமையா வச்சுட்டாச்சுனாக்க நம்ம வந்து எல்லாமே மற்றதெல்லாம் பாம்புக்கு முறிந்த பாம்புகளை போன்றதாயிடுது. அதனால பகவான் நம்மட்டுக்கு பகவான்கிட்ட சரணடைவது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் அந்த இது. காமத்தில் எங்கெங்கெல்லாம் உட்காரும் அதனோட நிலைப்படிகள் சோல், இன்டெலிஜென்ட் அண்டு மைண்ட், இந்த இடத்துல தான் உட்காந்துக்கிறது. அதுலேருந்து நம்ம பகவானோட நாமத்தை சொல்லி நம்ம வெளியில் வரணும். ஸோ ஆன்மீக தளம் அறிவு எப்படி ஆன்மீக இந்த உடல் மேடையிலேருந்து சிற்றின்ப மேடையை விட்டுட்டு அடுத்தது மனத்தளத்துக்கு வந்து அறிவுசார் தளத்துக்கு வந்து அப்புறம் தான் ஆன்மீக தளத்துக்கு வர முடியும். இது ஒன்னொன்னா நம்ம பண்ண முடியும். கிரகஸ்தர்களாக இருந்துட்டு வர முடியும். எல்லாம் ட்ரை டில் த கோல் இஸ் ரீச்ல அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகே, எஸ்மா 43 படிங்க. ஏவம் புத்தி பரம் புத்வா சம்சப்யாத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இவ்வாறாக ஜடப்புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, தெளிவான ஆன்மீக புத்தியினால் கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். கீதையின் இந்த 3ஆம் அத்தியாயம் உருவற்ற சூனியத்தை இறுதி லட்சியமாக கொள்ளாமல் தான் பரமபுருஷ பகவானுடன் நித்திய தொண்டன் என்பதை அறியும் கிருஷ்ண உணர்வினை முடிவாக சுட்டி காட்டுகிறது. பௌதிக வாழ்வில் காம உந்துதல்களாலும் ஜட இயற்கையின் வளங்களை அடக்கியாலும் ஆசையாலும் ஒருவன் நிச்சயமாக வசப்படுத்துகிறான். அதிகாரத்தன்மைக்கான ஆசைகளும் புலனுணர்ச்சிக்கான ஆசைகளும் கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகளாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வின் பலத்தால் ஜட புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். தொழிலையும் விதிக்கப்பட்ட கடமைகளையும் திடீரென்று விட்டுவிட தேவையில்லை. மாறாக படிப்படியாக கிருஷ்ண உணர்வை அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் தனது சொரூபத்தை நோக்கி செலுத்தப்படும் ஸ்திரமான புத்தியினால்
பௌதீக புலன்களாலும் மனதாலும் பாதிக்கப்படாத திவ்யமான தளத்தில் நிலை பெற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுள்ள நிலையில் தத்துவ கற்பனையோ, அதாவது பெயரளவிலான யோகாசன பயிற்சிகளை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான செயற்கையான முயற்சியோ ஆன்மீக வாழ்வில் மனிதனுக்கு ஒருபோதும் உதவ முடியாது. உயர்ந்த புத்தியை கொண்டு அவன் கிருஷ்ண உணர்வில் பயிற்சி பெற முடியும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் கிருஷ்ண உணர்வில் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தல் அல்லது கர்மயோகம் என்னும் 3ஆம் அத்தியாயத்திற்கு பக்தி வேதாந்த பொருளுரை இதான் சொல்லியிருக்கேன். ஸோ இதான் லாஸ்ட் ஸ்லோகம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. எப்படின்னா மனசை நம்ம மனசால தான் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கிருஷ்ண உணர்வுல நம்ம இதுங்கணும். காமத்திலேருந்து காமம் கோபம் இதெல்லாத்தையும் அதுக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை விட சொல்லவே இல்லை கிருஷ்ண பகவான். அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளையும் பண்ணிட்டு அதுல இதையும் பண்ண சொல்றாரு. ஓகேயா? வாழ்க்கையில் பொருள் இருப்பு நிச்சயம், காமம் மற்றும் பொருள் இயற்கையின் வளங்களில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஆசை ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. மேலாதிக்கம் மற்றும் உணர்வு திருப்திக்கான ஆசை நிபந்தனைக்குட்பட்ட ஆத்மாவின் மிகப்பெரிய எதிரி. இதை தெரிஞ்சிருக்கணும். இந்த அத்தியாயத்தின் கூட்டுத்தொகை மொத்தமா பௌதீக வாழ்வின் முதிர்ச்சி அடையாத நிலையில் யோக தோரணைகள் எனப்படும் புலன்களை கட்டுப்படுத்தும் தத்துவார்த்த ஊகங்களும் செயற்கையான முயற்சிகளும் ஒரு மனிதனை ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி ஒருபோதும் உதவாது. அவர் கிருஷ்ண உணர்வில் உயர் புத்திசாலித்தனத்தால் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகேயா? இந்த சாப்டர்ல இருந்து நம்ம என்னென்ன எடுத்துன்னு போறோம், டேக் அவே மெசேஜ் உங்களுக்கு கர்மாவை பத்தி, லா ஆஃப் கர்மா, இதுல இருந்து என்ன எடுத்துன்னு போடலாம்னு யாருக்காவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? நம்ம புண்ணிய செயல் பண்றோம், நல்ல புண்ணிய செயல்கள்லாம் புண்ணிய பயஸ் டீட்ஸ் எல்லாம் பண்றோம். அப்படின்னா என்ன ஆகும்? நல்ல எதிர்வினைகள், குட் ரியாக்ஷன் கிடைக்கும். பாப்பம் இழிவு செயல்கள் பண்ணா என்ன ஆகும்? மோசமான எதிர்வினைகள் கிடைக்கும். ஆஸ் யூ சோ ஷல் யூ ரீப். நீங்க எப்படி விதைக்கிறீங்களோ அப்படிதான் அறுவடை செய்ய முடியும். ஓகேயா? ஆல் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் இன் அவர் லைஃப் இஸ் டியூ டு அவர் பாஸ்ட் கர்மா. நான் முதல்லயே உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். நம்ம இப்போ கஷ்டப்படுறது வருத்தமா இருக்கும், இதுவா இருக்கும் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம போன ஜென்மத்துல பண்ண பாவங்கள். அந்த பாவங்களை அனுபவிக்காகவும் போக முடியாது. நீங்க ஒன்ஸ் பகவத்கீதை படிக்கிறதுக்குன்னு L1க்கே வந்துட்டீங்க இல்லையா? அப்பவே நீங்க இந்த ஜென்மத்துல இது வரைக்கும் பண்ண பாவங்கள்லாம் போயிடுது. இனிமே பாவம் பண்ணாத நம்ம பார்த்துக்கணும். ஓகே? நம் வாழ்வில் எல்லா இன்பமும் துக்கமும் நம்ம கடந்த கால கர்மத்தால் தான். ஓகே? இதுதான் இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த சாப்டர்ல டேக் அவே மெசேஜ். ஸோ குழப்பத்தை சமாளிக்கணும். தொடக்கத்தை நிஷ்காம கர்மாவில் படிபுரிதல் பார்த்தோம். கர்மகாண்டிலிருந்து கர்மயோகம் வரை பார்த்தோம். நிஷ்காம கர்மா கடமை உணர்வுடன் பற்றின்மையுடன் செயல்பட்டு சரியான முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம பண்ற இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு முன்மாதிரியாக தான் இருந்து மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும். ஒண்ணுமில்லை, சின்ன ஃபேமிலியே எடுத்துக்கோ. ஃபேமிலியில அப்பா அம்மா என்ன பண்றாலோ அதான் குழந்தைகள் பண்ணும். அப்பா அம்மா ஆல் த 24 hours வீட்டில் சண்டை அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சண்டை போட தான் நல்லதுன்னு அப்படிதான் சண்டை போட்டு இருக்கும். அது லைஃப் ஃபுல்லாவும் அப்படியே ஆயிடும். அதனால நம்ம ஒரு உதாரணமா இருந்து வீட்டில் சண்டை போடாமல் இருக்கணும். இதுவும் டேக் அவே மெசேஜ் தான். இது நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால சண்டை போடாம இதுவா இருக்கிறது முதல்ல சின்ன குட்டி குட்டி பாயிண்ட்லேருந்து நம்ம பெருசாக்கிக்கணும். வீட்டில் உட்காந்து குழந்தைகளுக்கு உட்காந்து ஸ்லோகம் பிடிச்சி அதுகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னாக்க அந்த இதில் கிருஷ்ண இதில் வந்துட முடியும், கிருஷ்ணா கான்சியஸில் வர முடியும். காமம் மற்றும் கோபத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதை படிச்சிருக்கோம். ஓகே? இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம். பாஞ்சா கல்பது ரூபசிச்ச கிருபா சித்துபியை வச்சு பத்தித்தானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. யாருக்காவது ஏதாவது இந்த சாப்டர்ல டவுட் இருக்கா? ஏதாவது சொல்லணுமா? க்ளோஸ் பண்ணிடலாமா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜீஸ் மாதாஜீஸ். हरे कृष्णा, थैंक्स माताजी। हरे कृष्णा। ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे कर्मयोगो नाम तृतीयो अध्यायः। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे